துணிகள்லாம் வந்து கிழிக்கப்பட்டு முகமெல்லாம் வந்து சிதைக்கப்பட்டு உடம்பெல்லாம் காயத்தோடு வந்து சின்ன பார்க்கப்பட்டு உங்க பெண் வந்து பிரேதமாய் கிடக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெற்றோர் பதறி எடுத்துக்கொண்டு துடித்து கொண்டு ஊரே கூட்டமா போய் அந்த பாடியை எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாங்க. மருத்துவமனையில அந்த பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கறத வந்து உறுதி செஞ்சாங்க. உறுதி செஞ்சதுக்கு அப்புறமே கொலையாளியை கைது செய்யாமல் இந்த உடம்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வந்து ஹெவியா டிமாண்ட் வச்சாங்க. இந்த தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதுமே வந்து செய்தியாக்கப்பட்டு ஆளுகின்ற அரசை வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்குள் கொண்டு போய் சேர்த்து விட்டது. பெண்ணுடைய நகத்தில் வந்து அந்த ஆண்களுடைய தோள்கள்ல வந்து கீறி அந்த ஆண்களுடைய தோள்கள் வந்து இங்க இருந்துச்சு. அப்ப அந்த தர்மபுரீஸ்வரன் வந்து பழங்குற்றவாளிகள் லிஸ்ட்ல தேடி பார்த்தா 2020 எட்டயபுரம் பக்கத்துல கீழே எறால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல 60 வயது மூதாட்டியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து விட்டு நகைகளை திருடி விட்டு தலைமறைவாகிய குற்றவாளி. அவ்வளவு கொடூரமான ஒரு குற்றவாளி. இவர்கள்லாம் வெளியில வந்தா மீண்டும் வந்து குற்றத்தில் தான் ஈடுபடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் சில வழக்குரைஞர்கள் அவர்களுக்கு துணை போகலாமா? நல்ல வழக்குரைஞர்கள் வந்து 98% இருக்கிறீர்கள். அவர்களை பற்றி நான் பேசவில்லை. ஒரு வழக்குல வந்து ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட போது அது வந்து எஸ்பி மற்றும் 10 டீம் உயர்நீதிமன்றத்தோட டைரக்ஷன் இவ்வளவு தேவைப்பட்டாதான் ஒரு மாணவிக்கு நீதி கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா லோக்கல்ல இருக்கிற ஆய்வாளர்கள், காவல்துறை ஆய்வாளர்கள் சம்பவம் நடக்கும் பொழுதே வந்து விழித்து கொண்டு அவர் உடனடியா வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவ இடத்துக்கு போய் ஒழுங்கா வேலையை பார்த்திருந்தா இவ்வளவு பேருக்கு வந்து வேலை பொழு அமைந்திருக்குமா? ஆளுகின்ற அரசுக்கு கெட்ட பெயர் உருவாகி இருக்குமா? உயர்நீதிமன்றத்துல போய் மக்கள் போராட வேண்டிய அவசியம் 10 நாட்களாக ரோட்ல நின்று சாப்பாடு இல்லாம உறக்கம் இல்லாம வந்து தெருவில் வந்து கதறி துடித்தார்களே, அவ்வளவு துடிப்புக்கும் வந்து யார் பதில் சொல்றது? நீங்க போய் இது பெண்கள் சம்மந்தனால மகளிருக்கு போங்கிறார். மகளிர் ஆய்வாளர் போய் பிரவீனா பாக்குறாங்க. ராத்திரி 8 மணிக்கு உங்க பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு செக் பண்ணுங்க. அவன் எங்க போயிட போறா? +2 படிக்கிற பொண்ணு எப்படி போவா அப்படின்னு அவங்களே வந்து ஒரு பிரிசம்ஷன் எடுத்துட்டு போய் தேடி பாருங்க, இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சு பாருங்க கேவலமா சொல்றாங்க. அதுலதான் வந்து அஜிடேட் ஆகி அந்த பொதுமக்கள் வந்து ஊர் பூரா தெரிவிச்சு இல்லைங்க மறுநாள் வந்து நம்ம இப்படி எல்லாம் சொன்னோம்னா ஆண்டி சொல் வந்து அம்பாரத்தில் ஏறாது, நம்மளாம் ஏழைகள்லாம் சொன்னா வந்து காவல்துறையில யாருமே வந்து வழக்கு எடுக்க மாட்டாங்க, நம்ம சாலை மறியலுக்கு போலான்னு முடிவு எடுத்தாங்க. 2 ஆய்வாளர் பண்ண தப்புனால தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர். அரசே செய்யல, எங்கள் மகளுக்கு நடந்தது போல இனிமேல் எந்த பெண்ணுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதை காவல்துறை உறுதி செய்யுங்க அப்படின்னு வந்து நெஞ்சுருக அந்த தந்தை கேட்ட கேள்வி நமது நெஞ்செல்லாம் பதற செய்தது. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் மாரா ரிவ்யூஸில் ஒரு நன்றி தெரிவித்தல் கூட இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி 10 பேர் அதிகமாக வந்திருக்கீங்க. நம்ம சேனலில் 10,010 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஒரு சென்சிட்டிவான மேட்டரை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னென்னா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் வேடநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு +2 பரீட்சை எழுதிட்டு வந்து தன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்காக சென்ற ஒரு மாணவி இரவு முழுவதும் காணவில்லை. பெற்றோர் பதறி துடித்து கொண்டு அந்த காவல் நிலையத்தில், அந்த பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் அங்கே வந்து காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்க போனால் அங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் அந்த புகாரை எடுத்துக்கல. அவங்க போய் உமன் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பாருங்கள், இது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு தள்ளி விட்டார். அவங்க தள்ளி விட்டோடனே அங்கே இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அந்த பெற்றோர் போகிறாங்க. அங்கே வந்து ஆய்வாளர் அங்கே வந்து ஆய்வாளர் பிரவீனா அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் பெண்ணுக்கு வந்து +2 படிக்கிறாள்ல, ஏதாவது பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்களா, போய் செக் பண்ணி பாருங்கள், எங்கே போயிருக்க போகிறா அப்படின்ட்டு வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொன்னதுனால மனம் உடைந்து போய் அவங்க என்ன செஞ்சாங்க, தூத்துக்குடி மதுரை ரோட்டில் போய் சாலை மறியலில் உட்காந்துட்டாங்க. அதன் பிறகு விழித்து கொண்ட காவல்துறை வந்து இதில் சம்மந்தமாக வந்து வழக்கு பதிவு செஞ்சு உடனடியாக வந்து எஸ்பி மிஸ்டர் மதன் அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தார். மதன் அவர்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து 10 டீம் போட்டு சென்சிட்டிவாக வந்து இதை புரிஞ்சுட்டு இருக்கு. சாலை மறியலுக்கு அப்புறமே இப்போ வழக்கு முதல்ல பதிவு பண்ணாமல் விடப்பட்ட ஆய்வாளர்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து வழக்கு பதிவு செய்யவில்லை என்று இந்த நாடு முழுவதும் இருக்கிற மக்கள்லாம் கொந்தளிச்சதுக்கு அப்புறமே
ஊடகங்கள் அத்தனையுமே வந்து கவர் பண்ணதுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள் போய் சாலை மறியலில் உட்காந்துட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து காவல்துறை விழித்து கொண்டார். மறுநாள் காலையில் பெற்றோர் அந்த காடு முழுவதும் போய் தேடி பார்க்குற போது அங்கே வந்து அந்த பெண் காணவில்லை. மத்தியானம், அன்னைக்கு மத்தியானம் 11ஆம் தேதி மத்தியானம் வந்து அங்கே இருக்கிற மாடு மேய்க்க போன ஜனங்க பார்த்துட்டு, ஐயோ உங்கள் பெண் வந்து அங்கே சிதைந்த நிலையில், என்னங்க உடலெல்லாம் வந்து துணிகள்லாம் வந்து கிழிக்கப்பட்டு, முகமெல்லாம் வந்து சிதைக்கப்பட்டு, என்னங்க அவர் வந்து உடம்பெல்லாம் காயத்தோடு வந்து சின்னாபின்னமாக்கப்பட்டு உங்கள் பெண் வந்து பிரேதமாய் கிடக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெற்றோர் பதறி எடுத்துக்கொண்டு துடித்துக்கொண்டு ஊரே கூட்டமாக போய் அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. மருத்துவமனையில் அந்த பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சாங்க. உறுதி செஞ்சதுக்கு அப்புறமே எஸ்பி அவர்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம் அந்த கூட்டு சாலையவே மறிச்சிட்டு மக்கள் எல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து சாலை மறியலுக்கு அவங்க உறவினர்லாம் கூட்டம் கூடி அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் கூட்டம் கூட்டிட்டாங்க. இந்த பாடியை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம், இந்த பிரேத பரிசோதனை செய்த உடம்பை நாங்கள் வாங்க மாட்டோம், கொலையாளியை கைது செய்தால்தான் கைது செய்யாமல் நாங்கள் இந்த கொலையாளியை கைது செய்யாமல் குற்றவாளிகளை கைது செய்யாமல் இந்த உடம்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வந்து ஹெவியாக டிமாண்ட் வச்சாங்க. இந்த செய்தி வந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதுமே வந்து செய்தியாக்கப்பட்டு ஆளுகின்ற அரசை வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்குள் கொண்டு போய் சேர்த்து விட்டது. அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து ஆளுகின்ற அரசை வந்து குறைத்து பேசுவதும், ஆளுகின்ற அரசை எதிர்த்து கேள்வி கேட்பதும், பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்தார்கள். பதில் சொல்ல முடியாமல் வந்து தமிழக அரசு திணற வைத்த ஒரு வழக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்ம ஊடகத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருடைய மனசையுமே வந்து அது மிகப்பெரிய துன்பத்துக்கு உள்ளாக்கியது. அப்போ வழக்கு பதிவு செய்த அந்த எஸ்பி மிஸ்டர் மதன் அவர்கள், இப்போ வந்து மாவட்ட காவல்துறை எஸ்பி திரு மதன் அவர்களுக்கு இந்த உண்மை நிலைமை தெரிந்த உடனே அவர் விழித்து கொண்டார். இப்போ எஸ்பி மதன் அவர்களை வந்து நம்ம ஆர்ஆர் ரிவ்யூ சார்பாக நம்ம வந்து மனமார்ந்த பாராட்டுகளை தெரிந்து கொள்கின்றேன். ஏனென்றால் அவர் என்ன செஞ்சார், இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்த உடனே 10 ஸ்பெஷல் டீம் போட்டார். அதுக்கு இருக்கிற பழங்குற்றவாளிகள் அத்தனை பேரும் யாரெல்லாம் ஆண் நண்பர்கள் யார் இருந்தாங்க, பெண் நண்பர்கள் யார் இருந்தாங்க, அங்கே சந்தேகப்படும் பழங்குற்றவாளிகள்லாம் யார் இருந்தாங்க அப்படின்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணார். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி 5 பேர் வந்து எக்ஸ்கான்விக்ட் இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்டிருப்பானுங்களோ அப்படின்ட்டு அவங்களுடைய டிஎன்ஏவை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புனார். ஏனென்றால் டிஎன்ஏவை வந்து அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பெண் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பெண் வந்து சிதைக்கப்பட்ட போது அல்லது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது அந்த பெண் வந்து அந்த ஆணிட ஸ்ட்ரகிள் பண்ணதில் டிரான்சாக்ஷன், அதாவது இந்த பெண்ணுடைய நகத்தில் வந்து அந்த ஆண்களுடைய தோள்களில் வந்து கீறி அந்த ஆண்களுடைய தோள்கள் வந்து இங்கே இருந்துச்சு. இதை வந்து ரொம்ப மைனூட்டாக எஸ்பி வந்து என்ன செஞ்சார், அதை எடுத்து இந்த 5 சஸ்பெக்டோடைய டிஎன்ஏவோட அந்த டிஎன்ஏ ஒத்து வருதா, இந்த டிரான்சாக்ஷனில் வந்து பிளட்டு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து இந்த இந்த பாதிக்கப்பட்டவருடைய உடலில் இருந்த பிளட்டும் இந்த குற்றவாளிகளுடைய உடம்புல இருக்கிற பிளட்டும் ஒன்றுதானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கத்தான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு அனுப்பப்பட்டது. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு வந்து வாங்கிட்டு அதில் இருந்த காயங்கள் அத்தனையும் அது வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினார். சைபர் கிரைமை கூப்பிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காரு, இங்கே இருக்கிற கண்காணிப்பு கேமரா ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பதற்காக அந்த ஏரியாவில் கண்காணிப்பு கேமரா இல்லை, இருந்தாலும் அந்த விசினிட்டியில் அந்த ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்களில் எங்கெங்கெல்லாம் கண்காணிப்பு கேமரா இருக்குது அப்படின்னு கண்காணித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து கிராமங்களில் அந்த ஊர்லாம் தூத்துக்குடி மாவட்டங்களில் விண்டு மில் ஓடுற இடத்துலலாம் வந்து சிசிடிவி இருக்குதுங்கிற கண்டுபிடிச்சி அந்த சிசிடிவி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ண சொன்னார். அப்படி அந்த சிசிடிவி ஆராய்ச்சி பண்ண சொல்லும் பொழுது தான் ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று வந்து 2 நாளாக ஒரு சிசிடிவியில் கவர் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து 1 வாரம் ஆயிடுச்சு, 9 நாள் ஆயிடுச்சு. 10ஆம் தேதி இன்றைக்கி 19ஆம் தேதி 9 நாட்களாக வந்து போலீஸ் வந்து படாத பாடுபட்டார்கள்.
மக்கள் வந்து மக்கள் வந்து காவல்துறை ஏன்னா பாடியை வாங்கல, ஜனங்க கொந்தளிப்பா இருக்காங்க. தினைக்கும் போராட்டம். என்னங்க காவல்துறை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து அங்க போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதும், அந்த ஆதரவு தெரிவிப்பதும், இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பதும், இப்படியெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அரசு வந்து இதை எதிர்கொள்ள முடியாமல் திணறடிக்கப்பட்ட ஒரு வழக்கு. இதுல ரொம்ப பர்சனலா எஸ்பியே வந்து இப்ப அவங்க வந்து இந்த சமயத்துல சொன்னாங்க, இத வந்து உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்துல போயி, இது சம்மந்தமா வந்து குற்றவாளிகளை கைது செய்யணும். இவங்க மீது வன்கொடுமை வழக்கு மற்றும் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கு போட்டு, இத வந்து சிறப்பு புலனாய்வு செய்யணும். அப்படின்லாம் வந்து உயர்நீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்க. உயர்நீதிமன்றமும் வந்து எஸ்பிக்கு வந்து டைரக்ட்டா வந்து டைரக்ஷன்லாம் குடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அடிப்படையில தான் மிஸ்டர் மதன் வந்து 10 டீமையுமே வந்து பர்சனலாவே உட்கார்ந்து வந்து திரு மதன் ஐபிஎஸ் அவர்கள் வந்து கண்காணிச்சார். அதனால வந்து அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பாராட்ட வேண்டியது. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு ஒரே ஒரு டூ வீலர் வந்து வந்து அந்த இடத்துல 2 நாள் நிறுத்தினது அவருக்கு தெரியுது. 2 நாள் வந்து எடுக்காம ஒரு இடத்துல ஒரு டூ வீலர் நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த வழக்கு அந்த வண்டி திருட்டு போனதாகவும், அது சம்மந்தமா அந்த ஓனர் யாருன்னு பார்த்தா, ஓனர் போய் வந்து காவல் நிலையத்தில கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அந்த ஓனரு அப்ப அப்படி திருட்டு போன அப்படி ஒரு திருட்டு போன வண்டிய யார் எடுத்துட்டு போனாங்க? யார் திருடுனாங்க? அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம அடுத்த 3 நாட்கள் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த வழக்குல வந்து சம்பவ இடத்துல வந்து சிசிடிவி இல்ல. 98 சிசிடிவி பதிவுகள் வந்து ஆய்வு செய்றாரு. அந்த 98 சிசிடிவி பதிவுல பர்சனலா உட்கார்ந்து அவர் ஆய்வு செய்கிற பொழுது, இந்த வாகனத்தை திருடிய நபர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி மாரியம்மன் கோயிலை சேர்ந்த மாவீரன் என்கின்ற தர்ம முனீஸ்வரன் என்பது தெரிய வந்தது. அப்ப அந்த தர்ம முனீஸ்வரன் வந்து லுங்கி கட்டிட்டு இந்த மோட்டார் சைக்கிள அந்த வழியா அவன் வந்து அந்த விண்டுமில் வழியா ஒரு வழி போகுது. அது வழியா அந்த வேடநத்தம் கிராமத்தை நோக்கி அவர் வந்து பயணம் பண்றது தெரிய வந்துச்சு. அந்த சிசிடிவியை வந்து ஒரு மனிதன் வந்து ஓட்டுறான். அதை டெவலப் பண்ணி பார்க்குற பொழுது, இதுதான் இந்த முனீஸ்வரன் என்கின்ற என்னங்க மாவீரன் என்கின்ற தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணிட்டாங்க. லொக்கேட் பண்ணிட்டு அவரை வந்து அந்த தர்ம முனீஸ்வரன் வந்து பழங்குற்றவாளிகள் லிஸ்ட்ல தேடி பார்த்தா 2020 எட்டயபுரம் பக்கத்துல கீழ எறால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல 60 வயது மூதாட்டியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து விட்டு நகைகளை திருடி விட்டு தலைமறைவாகிய குற்றவாளி இவன். அவ்வளவு கொடூரமான ஒரு குற்றவாளி அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. எஸ்பி மிஸ்டர் மதனுக்கு தெரிய வருது. அதன் பிறகு அவனை வந்து 2 வருஷம் தேடி 2022 தான் கைது பண்றாங்க. கைது செய்யப்பட்டு அவன் வந்து இந்த வழக்கு வந்து இப்போ 2026 வரைக்கும் 2025 வரைக்கும் அவனை வந்து வழக்கு விசாரித்து அவனுக்கு அந்த வழக்கில் வந்து ஆயுள் தண்டனை பெறப்பட்டவர் வந்து இவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா இவர் மேலே வந்து 30 வழக்குகள் இருக்குது. 30 குற்ற வழக்குகள் இருக்குது. இவர் மீது 30 குற்ற வழக்குகள் இருக்கு. இவர் வந்து கொலை, கொள்ளை மற்றும் வந்து கடத்தல் வழக்குகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை விதித்திருக்கு. ஆனால் வந்து மரியாதைக்குரிய வழக்குரைஞர்கள் சிலர், என்னங்க பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய வழக்குரைஞர்கள் சிலர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவர் வந்து பெயில் எடுத்திருக்காங்க. உயர் நீதிமன்றத்தில் போய் கன்ஃபார்ம் ஆகி உச்ச நீதிமன்றத்தில் போய் இவர் வந்து பெயில் எடுத்திருக்காங்க. இப்போ பெயிலில் வந்த திருடன் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கான். அப்போ மாண்புமிகு நீதி அரசர்கள் அத்தனை பேருமே எந்த வழக்குரைஞர், மூத்த வழக்குரைஞர், இளைய வழக்குரைஞர், ஜூனியர் வழக்குரைஞர், புதுசாக சேர்ந்தவர் அல்லது அந்த ஜட்ஜுக்கு வேண்டியவர், இந்த ஜட்ஜுக்கு வேண்டியவர், யாராத்தான் இருக்கட்டும், 30 வழக்குகளில் ஈடுபட்ட ஒரு பழங்குற்றவாளி ஏற்கனவே வந்து ஒரு 60 வயது முதியவரை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துவிட்டு நகைகளை திருடிய ஒரு குற்றவாளி. அவருக்கு நீங்கள் பிணை கொடுத்த ஒரே காரணத்தினால இன்னும் ஒரு +2 படிக்கிற மாணவியுடைய உயிர் பரிதாபமாக பிரிந்திருக்கிறது. இதில் வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு சில வழக்குரைஞர்கள் வந்து குற்றவாளிகள் என்று தெரிந்திருந்தும் அவருக்கு ஆஜராகிற வழக்குரைஞர்கள் தயவு செய்து நம்ம வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு குற்றம் நடந்து போச்சுன்னா எவ்வளவு பாதிக்கப்படும். இந்த மாதிரியான கடுமையான குற்றவாளிகள்லாம் வந்து உச்சபட்ச நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் வந்து பிடியில் எடுத்து விட்டு தான் ஆக வேண்டுமா? இவர்கள்லாம் வெளியில் வந்தால் மீண்டும் வந்து குற்றத்தில் தான் ஈடுபடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் சில வழக்குரைஞர்கள் அவர்களுக்கு துணை போகலாமா? இல்லைங்க, நல்ல வழக்குரைஞர்கள் வந்து
98% இருக்கிறீர்கள், அவர்களை பற்றி நான் பேசவில்லை. இந்த மாதிரியான குற்றவாளிகளே வந்து நான் வெளியில் எடுத்து விட்டுட்டேன், பவுடர் அடிக்கிறவன், 10 வழக்கு இருக்கிறவன், 40 வழக்கு இருக்கிறவனெல்லாம் நான் ஒன்றும் இல்லாமல் வெளியில் எடுத்துட்டேன், என்னுடைய வாத திறமையாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதால தான் குற்றத்தின் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இப்போ அன்புமணி கூட சொல்கிறாரு, இந்த நாட்டில் இவ்வளோ குற்றங்கள் நடக்கிறதுக்கும் காரணம் வந்து போதைப் பொருட்கள் மற்றும் வந்து மது மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் அதிகமாக இருப்பதும், A+ குற்றவாளிகள் யாருமே வந்து தண்டனையை பெற்றுத்தரவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக A+ குற்றவாளி யாருமே வந்து சிறைக்கு அனுப்பப்படவில்லை. அவங்க மேலே ட்ரையல் பண்ணி அவங்கள வந்து சிறைக்கு அனுப்பினா தானே அவன் வந்து திருந்துவான். அவன் வந்து தண்டனையே பெற்றுட்டால் கூட அவனை வந்து என்ன செய்கிறாங்க, ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனை மற்றும் சாகும் வரை சிறை தண்டனை அப்படிலாம் கூட கொடுத்தா கூட அடுத்த பிறகு வந்து நான் அண்ணா பிறந்தநாள் வரும், ஆளுங்கட்சி நம்ம கட்சியாக இருந்துச்சுன்னா உடனே நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சில வக்கீல்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் உறுதி அளித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தான் இந்த நாடு போயிட்டு இருக்குது. பஸ்ஸோடு கொளுத்தி 5 மாணவியை கொண்டவனெல்லாம் வந்து கடைசியில் அண்ணா பிறந்த நாளைக்கு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குற்றவாளிகளை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் இருக்கிறதே, அவங்க தான் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு, சமூக சீர்கேடுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா, நீங்கள் பொறுப்பெடுத்துக்குவீங்களா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி காரியத்தில் இறங்குங்க அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து எஸ்பி அவர்களை பாராட்டுறதுக்கு நமக்கு வந்து 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 8 பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன், கேளுங்க. எதிர்கால காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும். சம்பவ இடத்துல சிசிடிவி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, 98 சிசிடிவி பதிவுகளை வந்து அந்த கிராமத்தில் இருந்து அதை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமத்துலேயும் 8 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்கிறதோ அத்தனை சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜையும் கவர் பண்ணி ஒவ்வொரு சிசிடிவியுமே வந்து 10 டீமையும் போட்டு சைபர் கிரைமோட உதவியோட வந்து சின்சியராக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு எஸ்பி. அது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2514 தொலைபேசி, அந்த விசினிட்டியில் 2514 தொலைபேசி எண்கள் அந்த சமயத்தில் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2514 தொலைபேசி அழைப்புகளும் குற்றவாளிகளோடு தொடர்புடைய எண்கள் எத்தனை, யார் யார் வந்து எந்த ஏரியாவுக்கு பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு. 401 ஆதாரங்கள் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கிறது. 6 பேர் வந்து இந்த சிறுமியோட இப்போ இந்த 10 நாள் போராட்டத்திலே வந்து 6 பேர்கள் வந்து 6 நபர்கள் என்ன செய்கிறாங்க, சிறுமியோடைய பெயரையும் சிறுமியோடைய புகைப்படம் போன்றவெல்லாம் வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு 6 பேர் மேலும் வழக்கு வேற பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இப்போ வந்து அந்த ஏரியாவில் பெண் ஆய்வாளரையும் அந்த ஆண் ஆய்வாளரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் பெண் காவலர்கள் வந்து ரோந்து போகணும், பட்டா புக்கெலாம் போட்டு இந்த மாதிரியான கிராமத்தில் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சீரழிவுகள் இருக்குது, எதெல்லாம் கண்காணிக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்காணிக்கணுங்கிறதுக்காக பெண் காவலரை வந்து நீங்கள் அந்த இடத்துல ரோந்து செய்யப்பட்டிருக்காரு. அப்புறம் வந்து இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் ரொம்ப சின்சியராக வந்து சூப்பர்வைஸ் பண்ணி எஸ்பி மிஸ்டர் மதன் அவர்களை இந்த வழக்கை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எதிரி தர்ம முனீஸ்வரனை வந்து கைது செய்து உரிய விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு தக்க ஏற்பாடுகளை செஞ்சுருக்குது. எனவே ஒரு வழக்கில் வந்து ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட போது அது வந்து எஸ்பி மற்றும் 10 டீமு உயர்நீதிமன்றத்தோடைய டைரக்ஷனு இவ்வளவும் தேவைப்பட்டாதான் ஒரு மாணவிக்கு நீதி கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா லோக்கலில் இருக்கிற ஆய்வாளர்கள், காவல்துறை ஆய்வாளர்கள் சம்பவம் நடக்கும் பொழுதே வந்து விழித்து கொண்டு அவர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவ இடத்துக்கு போய் ஒழுங்காக வேலையை பார்த்துருந்தா இவ்வளோ பேருக்கு வந்து வேலைப்பொழு அமைந்திருக்குமா, ஆளுகின்ற அரசுக்கு கெட்ட பெயர் உருவாகியிருக்குமா, உயர்நீதிமன்றத்தில் போய் மக்கள் போராட வேண்டிய அவசியம் மற்றும் வந்து இந்த மக்கள் வந்து 10 நாட்களாக ரோட்டில் நின்று சாப்பாடு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் வந்து தெருவில் வந்து கதறி துடித்தார்களே, அவ்வளோ துடிப்புக்கும் வந்து யார் பதில் சொல்கிறது அப்படின்னு வந்து இந்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் வந்து பணியில் இருக்கிற ஆய்வாளர்கள் அத்தனை பேருமே வந்து விழித்து கொள்ள வேண்டிய ஒரு கேஸ் தான் இது அப்படிங்கிறது தான் இந்த பதிவே. காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை சேர்ந்த ஆய்வாளர்கள் நம்ம வந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்று கடந்த 75 ஆண்டுகளாக நாம் முத்திரை பதித்து வருகிறோம். தமிழ்நாட்டு காவல்துறை சேர்ந்தவர்கள் சமீப காலமாக ஒரு CSR கொடுப்பதில்லை. கேட்டால் பிஎன்எஸ்ல நான் வந்து விசாரித்ததுக்கு அப்புறம் தான் சார் எஃப்ஐஆர் போட்டுக்கலான்னு
பிஎன்எஸ்ல ஒரு ரூல் இருக்குது சார். மேக்ஸிமம் சிஎஸ்ஆருக்கே வந்து 1 வாரம் இலக்கடிப்பதும், இப்போ வந்து இந்த வாகனத்தை இந்த மோட்டார் சைக்கிள் காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த காணாத போன மோட்டார் சைக்கிளை அந்த உரிமையாளர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கில் வந்து திருடுனது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது தான் இந்த இந்த மாவீரன் என்ற தர்மமுனீஸ்வரன் வந்து திருட இந்த மாதிரியான வழக்கில் திருடுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. இந்த திருடப்பட்ட வழக்குகள் இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த பக்கம் திருநெல்வேலியில் நடக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, திருடின மோட்டார் சைக்கிளை வச்சு தான் இந்த மாதிரி அஃபென்ஸில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எனவே மோட்டார் சைக்கிள் காணாமல் போச்சுன்னு வந்தோடனே எஃப்ஐஆர் போட்டு அதில் வந்து விசாரணையை தொடங்கியிருந்தால் தான் இந்த வழக்கில் இந்த குற்றவாளி இந்த மோட்டார் சைக்கிளை பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மோட்டார் சைக்கிள் எஃப்ஐஆர் போட்டதே வந்து 19 தான் போட்டாங்க, இப்போ 10ஆம் தேதியே வந்து இந்த பைக்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அந்த வழக்கே வந்து நிரூபிக்கிறதுக்கு போதுமான சாட்சியம் இல்லாமல் போயிருக்கும். இந்த வழக்கு எதிர்கால காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வேடநத்தம் கிராமத்தில் தன்னுடைய மகள் இயற்கை உபாதையை கழிக்க சென்ற மகள் திரும்பி வரலன்னு ராத்திரி 8 மணி வரைக்கும் தேடிட்டு அந்த வேடநத்தத்தில் இருக்கிற ஒரு சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் போய் பார்க்குறாங்க. சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர், இது பெண்கள் விஷயங்கிறதுனால நாங்கள் மகளிர் என்ன ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு ஆய்வாளரே வந்து இதை வந்து விசாரணைக்கு எடுத்துருக்கணும். சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் எப்போவுமே வந்து ஒரு மேன் மிஸ்ஸிங், மனிதன் காணவில்லை அப்படிங்கிற கேஸ் வந்துச்சுன்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வந்து டிராகன் பண்ணக்கூடாது, அதாவது படகு தள்ளுற மாதிரி தள்ளி விடக்கூடாது அப்படின்னு வந்து 100கணக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் போலீஸில் இருக்குது. அப்படி இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் இது பெண்கள் சம்மந்தனால மகளிருக்கு போங்கங்கிறார். மகளிர் ஆய்வாளர் போய் பிரவீனா பார்க்குறாங்க. ராத்திரி 8 மணிக்கு உங்கள் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டு எது இருக்கானான்னு செக் பண்ணுங்கள், அவள் எங்கே போயிட போகிறா, +2 படிக்கிற பொண்ணு எப்படி போவா அப்படின்னு அவங்களே வந்து ஒரு ப்ரிசம்ஷன் எடுத்துகிட்டு போய் தேடி பாருங்கள், இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விசாரிச்சு பாருங்கன்னு கேவலமாக சொல்கிறாங்க. அதில் தான் வந்து அஜிடேட் ஆகி அந்த பொதுமக்கள் வந்து ஊர் பூரா தெரிவித்து, என்னங்க மறுநாள் வந்து நம்ம இப்படிலாம் சொன்னோம்னா ஆண்டி சொல் வந்து அம்பாரத்தில் ஏறாது, நம்மளாம் ஏழைகள்லாம் சொன்னால் வந்து காவல்துறையில் யாருமே வந்து வழக்கு எடுக்க மாட்டாங்க, நம்ம சாலை மறியலுக்கு போகலான்னு முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுத்ததுனால 2 ஆய்வாளர் பண்ண தப்புனால தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர். அரசே செய்யலை, நம்ம முதலமைச்சரே செய்யலை, அந்த ஒரு எம்எல்ஏ செய்யலை, யார் கெட்ட பேர், அந்த ஒரு எம்எல்ஏ, கவுன்சிலரு, இல்லைங்க அரசு, மந்திரிகள், முதலமைச்சர் அத்தனை பேருக்குமே வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தி தந்தது யாருன்னா அடிப்படையாக வந்து அந்த ஆய்வாளர்கள் வந்து மனிதாபிமானம், கடமை உணர்வு, உன்னை போல் பிறரையும் நேசி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனு கொடுக்க வந்தவங்கள பேசிக் டியூட்டியே இருந்து மனு கொடுக்க வந்தவங்கள மனிதாபிமானத்தோடு நடத்துதல். இது வந்து காவல்துறை பயிற்சி கல்லூரியில் நான் முதல்வராக இருந்தபோது அத்தனை பேருக்கும் நான் வந்து சர்வீஸ் முழுவதுமே வந்து வர்றவங்களை வந்து மனித உணர்வோடு நடத்துங்கள், அன்பாக வந்து உனக்கு என்னடா என்ன நிலையில் பாதிக்கப்பட்டிருக்க, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும், அதான் வந்து இப்போ வந்து நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு வந்து போர்டு போட்டிருக்குது. அந்த வார்த்தையை வந்து நிஜமாக்குறது யாருடைய கடமைன்னா ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருக்கிற காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர்களுடைய, பொறுப்பு அதிகாரியுடைய கடமை. நீங்கள் வந்து கடமையை ஆற்றாத ஒரே காரணத்தினால எஸ்பி மிஸ்டர் மதன் வந்து 10 நாள் உட்காந்து 10 டீம் போட்டு இவ்வளோ வேலைகளை வந்து என்ஷூர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சு. எஸ்பி மிஸ்டர் மதன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்க வந்தார். ரொம்ப அற்புதமாக வந்து அவர் வந்து இந்த விளக்கத்தை கொடுத்தாரு. இந்த மாவீரன் என்கின்ற தர்மமுனீஸ்வரன் வந்து ஒருவனாய்த்தான் வந்து இந்த குற்றத்தை செய்தானா, இல்லை அவனுக்கு வேறு யாரோடு தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து விசாரிச்சுருக்காரு. ஒருவேளை அவன் வந்து பைக்கில் வரும்போது தனியாக தான் வந்தான், ஆனாலும் அவனோடு சேர்ந்து ஒருவர் தான் இருந்தாரா, அல்லது அவருக்கு முன்னாடியே வந்து அல்லது யாராவது இங்கே வந்து காத்திருந்து தகவல் சொன்னவர் இருக்கிறாரா, உடனிருந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நண்பர்கள் உள்ளனரா அப்படிங்கிறத பற்றி இவர் வந்து கஸ்டடி எடுத்து இப்போ விசாரித்து, அப்படியே வந்து யாராவது வந்து சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களையும் கைது செய்து விரைவாக வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவனுக்கு மீண்டும் தண்டனை பெற்று தருவேன் அப்படின்னு வந்து எஸ்பி மிஸ்டர் மதன் வந்து உறுதியளிச்சு. இந்த மாதிரி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் எஸ்பி மிஸ்டர் மதன் அவர்களைப் போல வந்து எல்லா எஸ்பியும் வந்து வேலை பார்த்தா
இந்த 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 அந்த மாவட்டத்துக்கும் இந்த மாநிலத்துக்கும் பெருமை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அப்போ அந்த பெற்றோர்கள்ட்ட போய் இந்த மாதிரி வந்து மாவீரன் என்ற தர்மமுனீஸ்வரன் அப்படிங்கிறவனை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன் சாயல்குடியிலேருந்து திருட்டு மோட்டர் சைக்கிளுங்க வந்து இதை பண்ணியிருக்காங்கிறத நாங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த போராட்ட குழுவில் காட்டி அவங்கள புரிய வச்ச போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ கூட வந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் எதிரியை கைது செய்தாக சொல்கிறார்கள். எனவே நாங்கள் பாடியை வாங்கி அடக்கம் பண்ணுறோம். எங்கள் மகளுக்கு நடந்தது போல இனிமேல் எந்த பெண்ணுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதை காவல்துறை உறுதி செய்யுங்க அப்படின்னு வந்து நெஞ்சுருக அந்த தந்தை கேட்ட கேள்வி நமது நெஞ்செல்லாம் பதறச் செய்தது. எனக்கு அந்த தாயும் தந்தையும் வந்து கதறி கதறி ரோட்டில் அழுவதும், அவர்களுக்கு ஆறுதல் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்து அத்தனை பேருமே வந்து அந்த கூட்டு ரோட்டில் படுத்து உருண்டு அழுவதும், இதெல்லாம் செவிசாய்க்காமல் இருந்த காவல்துறை ஆய்வாளர்கள், இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த 2 காவல்துறை ஆய்வாளர்களும் தங்களது மனசாட்சியை வந்து மறுபரிசோதனை செய்து, ஒருவேளை நீங்களாம் வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு பணி வழங்கப்படுமானால் வந்து எதிர்காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கவனமாக இருந்து இந்த மாதிரியான இது உங்களுடைய அதாவது காவல்துறையுடைய பெருமைக்கும் காவல்துறையுடைய கட்டமைப்புக்கும் காவல்துறையுடைய மாண்புக்கு களங்கம் விளைவிக்காத வகையில் பணியாற்ற வேண்டும் என்று இதை பார்க்கின்ற அத்தனை தமிழ்நாட்டு காவல்துறை ஆய்வாளர்களும் தயவு செய்து உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வந்து சாம்பிளுக்கு இப்போ வந்து போன தடவை வீடியோ போடும்போது கூட நான் வந்து இந்த மாதிரி நாமக்கல்லில், ராசிபுரத்தில், கரூரில் சில இடங்களில் வந்து நான் காவல் ஆய்வாளர்கிட்ட போய் மனு கொடுத்தும் விசாரிக்கல அப்படின்ட்டு போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் பிஎன்எஸ் ஆக்டில் 3 நாள் விசாரித்து உண்மைத்தன்மை அறிந்ததுக்கு அப்புறமே வந்து எஃப்ஐஆர் போடலான் இருக்குது. அப்போ 3 நாளுக்குள்ளே விசாரியா அப்படின்னா, மனுவை வாங்கி வச்சுட்டு நான் வந்து மந்திரி பந்தோபஸ்துக்கு போயிருந்தேன் சார், எஸ்பி வந்து வெளியூர் கூப்பிட்டுருந்தார் சார், அப்புறம் அந்த பக்கத்தூர் திருவிழாவுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னு ஒரு ஆய்வாளர் சொல்கிறாரு. அப்போ ஒருத்தன் அடிச்சிட்டான், ஒருத்தன் வந்து துன்புறுத்திட்டான், ஒருத்தர் குற்றத்தில் ஈடுபட்டுட்டான்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஆய்வாளர்கள்லாம் வந்து பெட்டிஷனை வாங்கி ஒரு சிஎஸ்ஆரும் போடாமல் ஒன்றுமே போடாமல் பிஎன்எஸ் ஆக்டில் வந்து எனக்கு 3 நாளைக்கு வந்து உண்மைத்தன்மையை விசாரிக்க சொல்லி, உண்மைத்தன்மையை விசாரிக்கிறது அன்றைக்கே விசாரிக்கணும், சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு கான்செப்டில் விட்டு பார்த்தோம், அல்லது ஒரு தலைமை காவலர் விட்டு பார்த்தோம், அல்லது நீங்கள் நேராக போய் பார்த்தா உண்மைத்தன்மைன்னா உடனே வந்து எஃப்ஐஆர் போடணும். நான் போய் கேட்குற ஆய்வாளர்லாம் எந்த முட்டாள்தனமாக வந்து சார் எனக்கு வந்து பிஎஸ்என்எல்ல உண்மைத்தன்மையை விசாரிக்க சொல்லி டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பெடிஷனை வாங்கி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது சார், என்னை ஆளை கடத்திருக்காங்க சார், மிரட்டிருக்காங்க சார், வெட்ட வந்திருக்காங்க சார்னு சொன்னால் கூட பெடிஷனை வந்து நான் உண்மைத்தன்மையை விசாரிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டால். நேற்று வந்து ஆண்டவரம் கோயிலுக்கு இப்போ குரு பூஜை நடக்குது சார், அதுக்கு ஒரு 2 நாள் அங்கே போய் தங்கிட்டேன் சார், நாளாண்டுக்கு வந்துடும் சார், அப்புறமே எஃப்ஐஆர் போடுறேன் சார், நான் பண்ணிக்கிறேன் சார். கடைசியில் அதுவும் போடவே இல்லை. ஸோ இப்படி வந்து இப்போ வந்து காவல்துறையுடைய இப்போ நான் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன் அவர்கள் வந்து பென்மேன் என்று வந்து அறியப்பட்டவர். தமிழ்நாட்டில் இருக்கிற ஜிஓ அதாவது போலீஸ் சம்மந்தமான அத்தனை ஜிஓக்களுமே வந்து மனப்பாடமாய் சொல்லக்கூடியவர், ஒரு பென்மேன், ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு. அப்போ ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் வந்து பொறுப்பு டிஜிபியாக இருக்கார். ஆனால் கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பொறுப்புகளை வந்து இவ்வளோ தட்டி கழிக்கிறார்கள். நான் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயே வந்து 4 கம்ப்ளைண்ட்டில் ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை எடுக்கலைன்னு கொண்டு போயிட்டு எஸ்பி கிட்ட கொடுத்த பெட்டிஷன்லேயும் நடவடிக்கை எடுக்கலை. அது நடவடிக்கை எடுக்கலைன்ட்டு ஏஎஸ்பி கிட்ட கொண்டு கொடுத்தவங்களையும் இங்கே உட்காந்து இன்ஸ்பெக்டர் சார் அதெல்லாம் சொன்னாங்க சார், அது சும்மா சொல்கிறாங்க சார், போகிறாங்க சார், வராங்க சார், இந்த மாதிரிலாம். இப்போ நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் மனு கொடுக்குறவங்க போய் ஒரு ஆய்வாளரை போய் என்ன செய்ய முடியும்? மனு கொடுக்க முடியும், அதுக்கு மேலே வந்து நடவடிக்கைலாம் போய் ஏஎஸ்பி கிட்ட டிஎஸ்பிகிட்ட சொல்ல முடியும், அதுக்கு மேலே எஸ்பி கிட்ட சொல்ல முடியும். எஸ்பி ஆஃபீஸ்லேயும் அந்த மனு வந்து வேல்யூ இல்லை, டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் மேலே இல்லைன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் போய் ஆள்கொணர்வு மனு போட்டு அல்லது டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தால் தான் இப்போ வேலை நடக்குதுன்னா, இப்போ இந்த காவல்துறை வந்து எந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து இருக்கிறது. எல்லாம் இதை அப்டேட் பண்ணணும்னா எல்லா மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுமே வந்து விழித்து கொள்ள வேண்டும். அத்தனை ஆய்வாளருக்கும் ரிப்பீட்டடாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து
கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உடனே வந்து அதை பதிவு செய்கிற பழக்கத்தை உருவாக்கி காவல்துறையின் தமிழ்நாட்டு காவல்துறைய மாண்பை மேன்மைப்படுத்துங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதற்காகவும் ஆர்ஆர் ரவி சார்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதிகாரி இந்த வெற்றிகரமாக இந்த குற்றவாளியை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி வழக்கை மேல் விசாரணை செய்து கொண்டிருக்கும் திரு மதன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். காவல்துறை விழித்து கொள்ள வேண்டிய நேரம், காவல்துறை மாண்பு காக்கப்பட வேண்டிய நேரம். நாங்கள்லாம் மூத்தல் காவல்துறை அதிகாரிகளாக இருந்து ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அறிவுரை வழங்கியிருந்தும் இப்போது இருக்கிற காவல்துறை நண்பர்கள் எவ்வளவு பொறுப்பட்டத்தனமாக இருக்கிறார்கள், எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் இந்த பதிவு. யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டவில்லை. துறை மேம்பட வேண்டும். மேம்பட்டால்தான் வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற 395 உரிமைகளையும் பாதுகாக்கின்ற பொறுப்பு காவல்துறை தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இல்லைங்க, காவல்துறைய தலையாய கடமையே வந்து தனி மனிதனுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாத்தல் தான். தனி மனிதனே காணா போயிடுச்சுன்னா அவன் போயிட்டு போகிறான்னு விடுறதுக்கெல்லாம் வந்து விடுறது இல்லை. கான்ஸ்டியூஷனில் வந்து அடிப்படை உரிமைகள்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையிடம் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே உணர்ந்து காவல்துறையின் மாண்பை மேன்மைப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதில் இந்த வீடியோவில் சற்று ஏறக்குறைய இருந்தாலும் இதில் நல்ல செய்திகளை மட்டும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.